இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, இவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தது என்று சொன்னாலும் சரி, கல்வி அறிவு இல்லை என்று சொன்னால் அது வறுமைக்கு ஒப்பானது என்று சொல்லுவார். கற்றுத்தருகின்ற இடமாக இந்த இடம் இருந்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. எனக்கு முன்பு இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கோவை மருத்துவ மையம் மற்றும் மருத்துவமனை டாக்டர் என்ஜிபி ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவர் டாக்டர் நல்லா பழனிசாமி ஐயா அவர்களே, கேஎம்சிஹெச் குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அரணியனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது, தீய வழியை மேற்கொண்டு திரட்டப்படாத செல்வம்தான் ஒருவருக்கு அறநெறியை எடுத்துக்காட்டி அவருக்கு இன்பத்தையும் தரும் என்கின்ற அந்த விளக்கத்தோடு மற்ற தென்னிந்தியாவிலே பாத்தீங்கன்னா கல்விக்கான ஒரு எஜுகேஷனல் ஹப் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்ற ஒரு நகரமாக நம்முடைய கோவை நாம் பெருமையோடு எடுத்து சொல்லலாம். இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, இவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தது என்று சொன்னாலும் சரி, கல்வி அறிவு இல்லை என்று சொன்னால் அது வறுமைக்கு ஒப்பானது என்று சொல்லுவார்கள். ஆக அந்த கல்வி அறிவை எப்படியாவது நாம் பெற்றுவிட வேண்டும். அதனால்தான் இங்கே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கல்வியும் மருத்துவம் என்னுடைய இரு கண்கள் என்று சொல்வது மட்டுமல்ல, அது சார்ந்து பல்வேறு திட்டங்களை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸ்கூல் வந்து இட்ஸ் நாட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் லைஃப், ஸ்கூல் இட் செல்ஃப் இட்ஸ் அ லைஃப் அப்படின்னு சொல்லுவார்கள் அமெரிக்காவை சார்ந்திருக்கின்ற தத்துவயாளர் ஜான் டியூவே என்று. ஆக அப்படின்னு நம்ம மாணவ செல்வங்கள் ஒரு வாழ்க்கையாக ஒரு வாழ்வியலாக இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்திட வேண்டும். கற்றலும் கற்பித்தலும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாக அந்த பள்ளிக்கூடங்கள் இருந்திட வேண்டும் என்றது நான் அதனால சொன்ன, ஒரு சமுதாய ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பண்பு நலன்கள், ஒரு அன்பை போதிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, சமத்துவத்தை சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஜனநாயக பண்புகள், ஜனநாயகத்துல நம்முடைய லா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு என்ன சொல்றது முதற்கொண்டு அனைத்தையுமே நமக்கு கற்றுத்தருகின்ற இடமாக இந்த இடம் இருந்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. இந்த தமிழ் லேர்னிங் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட், irrespective ஆஃப் த போர்ட்ஸ், 10ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் பாடத்தை கற்றே தீர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி தந்தவர் நம்முடைய மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் அப்படிங்கிறத நம்ம மறந்துருக்க மாட்டோம். ஸோ அந்த இடத்துல இருந்து பேரறிஞர் அண்ணா நமக்கு சொன்னதுல இருந்து தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற வரைக்கும் நமக்கு போதும். அது ஆங்கிலமும் நமக்கான தாய்மொழியாம் தமிழ் மொழியே போதும் என்று சொல்வதற்காக நம்முடைய தாய்மொழியில் தான் நம்மளால சிந்திக்க முடியும். நம்மளால் அந்த சிந்தனையை நாம் ஒரு செயல் வடிவமாக காட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு ஆங்கிலம் போதும், அது குளோபல் ஆக்சஸ்க்கு அது போதும். அது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நடந்த நான் கான்க்ளேவ் நான் சொன்னது மாதிரி, ஏன் அது 3 மொழி கொள்கை, ஏன் 3 மொழியின் மட்டும் அதை சுருக்குறீங்க? நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் செக்ஷன்ல 22 அபிஷியல் லாங்குவேஜ் எங்க பிள்ளைங்க படிக்கணும். ஏன்னா அதுல கம்பல்ஷன் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைங்களுக்கு தேவைன்னா அதை படிச்சுட்டு போக போறாங்க, நெசசிட்டி இருந்தா படிச்சுட்டு போக போறாங்க. எங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு எங்களுடைய இந்த இருமொழியே போதும் என்கின்ற அளவுக்கு தான் இன்றைக்கு தொடர்ந்து நாங்கள் அது சார்ந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். பெருமையாக நான் பார்க்கக்கூடியது 1987 இதே நாள்ல தான் எங்களுடைய அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்ட நாள். அந்த அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்ட நாளில் இன்றைக்கு கல்வி அறிவாலயத்தை நான் திறந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு பெருமையோடு இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.